சோழன் ஜெயிலுக்கு போன விஷயத்த கார் ஓனர் ஃபோன் பண்ணி இங்கே சேரன் கிட்ட சொல்கிறாங்க. சேரன் நீலான்னு எல்லாருக்கும் இதை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கு. அவன் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணான்னு தெரிஞ்ச பிறகு சேரனால் அதை ஏற்றுக்க முடியல. கார் ஓனர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறார், அந்த பணத்தை அவன் கொடுக்குற வரைக்குமே அவன் ஜெயிலில் தான் இருப்பான், அவனை வெளியே எடுக்கவே முடியாது, இனிமேல் சோழனுக்கும் எனக்கும் இருக்கு எந்த உறவும் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனேயே எங்கே சேரனால் இதை ஏற்றுக்க முடியலை. ரொம்பவே ஃபீல் பண்ணி அளவும் ஆரம்பிக்க, அண்ணா அண்ணன் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல, நான் இப்போ தானப்பா சொல்லிட்டு இருந்தேன் அவன் நல்ல மாதிரி ஆயிட்டான் திருந்திட்டான்னு. ஆனா அவனை பாத்தியாப்பா எப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கான் பாரு. அவர் எப்படிப்பட்ட பழக்கம் தெரியுமா, எத்தனை வருஷமா அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா. இப்போ போய் 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்திருக்கான்ப்பா. ஏன்பா அதை கேட்டு வாங்கியிருக்க கூடாதான், இப்படி என்னப்பா அவசரம் அவனுக்குன்னு சொல்லி திட்டம் செய்கிறாங்க. எல்லாம் என்னால தானே அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் கவலைப்பட்டு அழுக. ஏன்பா நீ எதுக்குப்பா அந்த பள்ளியை தூக்கி உண்மையில போட்டுக்கிறேன், அவன் பண்ண தப்புக்கு நீ என்னப்பா பண்ணுவன்னு சொல்லி நிலாவை கேட்டுக்கிட்டு சரிவா ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லி கிளம்ப. அண்ணே ஸ்டேஷனுக்கு போனாலும் உடனே சோழனை நம்மளால வெளியே எடுத்துட முடியுமா என்ன, 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா தானே அவர் வெளியே விடுவார்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்ச ரூபா பணத்தை நான் கொடுத்த இடத்துல திரும்ப கேட்டு பார்க்குறேன்னு அப்படின்னு திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. திவ்யா ஒரு முக்கியமான விஷயம்டி அப்படின்னு சொல்லு நிலா அப்படின்னு அவங்க கேட்க, அதுக்கு இங்கே நிலாவும் இல்லை 5 லட்ச ரூபா அமௌண்ட் உங்ககிட்ட கொடுத்தல அது இப்போ உன் கையில் இருக்கா, அதை விட முக்கியமான தேவைக்காக தேவைப்படுது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே, திரும்ப அந்த பணத்தை நான் எப்படியும் கொடுத்துறேன்டேன்னு சொல்லும்போது, அச்சோ நிலா இப்போதானே நிலா அந்த பணத்தை நான் சோபனாட்ட கொடுத்து இங்கே ஆஃபீஸ்க்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக அதை நான் கொடுத்துட்டேன் நிலா அப்படின்னு சொன்னதுமே, அப்போ சோபனாட்டை கேட்டு பார்க்கலாமான்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. இல்லை நிலா, சோபனா அவங்க ஹஸ்பண்டு தான் இப்போ ஆஃபீஸ் விஷயமாகவும் அது பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் வெளியே போயிட்டாங்க, எப்படியுமே அவங்க இன்னாரும் வாங்கியிருப்பாங்க நிலா அப்படின்னு சொல்ல, நிலாவும் அதுக்குள்ளே அமைதியாக என்னடி ஏதாவது பிரச்சனைன்னு சொல்ல, சரிண்ணா அது ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு இங்கே கால் கட் பண்ணிடுறாங்க. நிலாவும் என்னாச்சுப்பான்னு சொல்ல, இல்லைன்னு அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க வெளியூர் போயிட்டதா சொல்கிறாங்க ஆஃபீஸ்க்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு. இப்போது இந்த நேரத்தில் நான் என்னென்ன பண்ணுவேன்னு நிலா ஒரு பக்கம் பதட்டப்பட, இங்கே சோழன் ஒரு பக்கம் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கிறாங்க. பாண்டிய வீட்டில் இருக்காங்க. வந்து என்னென்ன இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், இந்த சோழனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு, எந்த இடத்துல போய் எப்படி நடந்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்ல, இவனுக்காகவே நம்ம ஸ்டேஷன் போலீஸ்னு கேஸ்னு அலைஞ்சிட்டே இருக்கணுமான்னு சொல்லி திட்டமும் செய்கிறாங்க. பேசாமல் நம்ம வீட்டில் இருக்க அந்த உயில் பத்திரத்தை கொண்டு அடமானம் வச்சு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா அதுக்கு தானே நீங்கள் 3 பேரும் சேர்ந்து பேங்க்கில் போய் கேட்டுட்டு வந்தீங்க, பேங்க்கில் இருக்கவங்களும் ஸ்ட்ரிக்டாக தான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்களே, அந்த பணத்தை எல்லாம் நம்ம வாங்கணும்னா அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் ரூல்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொன்னீங்க, அதுவும் இப்போதைக்கு இந்த உயில் பேப்பரில் இருக்க பத்திரத்தோட பேரை வந்துட்டு நம்ம அப்பா பேருக்கு மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு அங்கே பாண்டியும் சொல்கிறாங்க, நிலாவும் சொல்கிறாங்க. இப்போ என்னதாப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. நடேசனும் இவனுக்கு புத்தியே வராது போல், ஏதாவது ஒரு பிரச்சனையை வீட்டுக்கு இழுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போது இங்கே வேலை பார்க்குற இடத்துல கை வச்சு இருக்கிற வேலையும் கைவிட்டு போயிடுச்சுல அவனுக்கு அப்படின்னு நடேசன் திட்டும்போது நிலா அமைதியாகவே நிற்கிறாங்க. அண்ணன் எல்லாமே என்னால் தானே அப்படின்னு ஒரு பக்கம் நிலா கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பா நிலா, உன்னால் எதுவும் கிடையாது, பணம் தான் நீ ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தியப்பா, அதுவும் பணம் இப்போதைக்கு தேவையில்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்தேன், பொறுமையாக அந்த பணத்தை நம்ம கொடுத்தலான்னு தானே இருந்தோம், அதுக்கிடையில் இவன் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கான் பார்த்தியில அப்படின்னு சேரனும் திட்ட, இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தா எப்படி ஸ்டேஷனுக்கு போய் அவனை கூட்டிகிட்டு வரதா இல்லையான்னு நடேசன் கேட்குறாங்க. அதுக்குள்ளே நிலா சேரன் பாண்டியன் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஜெயிலுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்க சோழனை பார்த்துட்டு சேரன் தான் போய் திட்டமும் செய்கிறாங்க. என்னடா அடித்தாங்களான்னு சொல்லி கேட்க, அப்புறம் அடிக்காமல் என்ன கொஞ்சுவாங்களான்னு அங்கே பக்கத்தில் பாண்டியன் திட்டுறாங்க. ஏன் சோழா இப்படி பண்ண, உன்னால் எவ்வளோ பெரிய அசிங்க அவமானம் தெரியுமா, இப்போது அந்த கார் ஓனரே ஃபோன் பண்ணி உன்னை அவ்வளோ கேவலப்படுத்துறாரு, இனிமேல் நீ அவர்கிட்ட போய் வேலை பார்க்க முடியுமா, கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, யோசிச்சு தான் நீ இந்த விஷயத்த செஞ்சியா, எப்படி அந்த பணத்தை எடுக்கும்போது உனக்கு தோணாமல் போச்சு, திரும்ப அந்த பணம் காணும்னா அவர் எங்கே எதுன்னு கண்டுபிடிக்க மாட்டார்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லைன்னு சொல்ல, இல்லைண்ணே நான் அவமானப்பட்டு நிற்கிறது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரிலண்ணே, நிலா அவமானப்பட்டு நின்னதை தானே என்னால் ஏற்றுக்க முடியல, அதனால தானே இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணிட்டேன், நான் செஞ்சது தப்பு தானே, அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கிடைக்கட்டும், என்னை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், 5 லட்ச ரூபாயை உடனே ஏற்பாடு பண்ணி அவருக்கு கொடுக்கவும் முடியாது, என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு அங்கே சோழன் சொல்லும்போதும் நிலா இதை கேட்டு அவர் மேலே கோவப்படுறதா இறக்கப்படுறதா திட்டுறதா எதுவுமே தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க.
சோழன் நிலாவை பார்க்க நிலா அவரை பார்க்க கூட முடியாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு கோவமா நிற்கவும் செய்கிறாங்க. அப்போ வெளியே வந்ததுக்கு பிறகு இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டே நிற்க, எப்படியாச்சும் அவரை வெளியே எடுத்து தானே ஆகணும், அவர் சொல்லுவாருன்றதுக்காக நம்ம அவரை விட்டுட்டு போகவும் முடியாதுல்ல. நிலா சொல்ல, எனக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன பண்ணுறான்னா, இப்போ தான் அந்த கடையை தான் பேருக்கு மாற்றி எழுதி வச்சுக்கவும் செஞ்சுருப்பாரு. இப்போ அதோடைய பத்திரம் அவர் பேரில் தானே இருக்கு. பேசாமல் ஆமாம் அதை அடமானம் வச்சு இங்கே தனியாக யார்கிட்டையாவது அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கிடலான்னு நேராக ஷெட்டுக்கே போவார். அங்கே போயிட்டு கண்ணன் கிட்ட சொல்லிட்டு, நான் அவசரமாக வெளியே போகிறேன், நீ கடையை பார்த்துக்கூடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு கிளம்பும்போது வானதி வந்து நிற்கிறாங்க. வானதியை பார்த்துட்டு, என்ன வானதி இந்த நேரத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் வெளியே வா போயிட்டு வாதான்னு சொல்ல, எனக்கு முக்கியமான பிரச்சனை, வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்ல, எப்போ பார்த்தாலும் உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, போன தடவை பல்லவனால இந்த தடவை யாரால அப்படின்னு வானதி கேட்க, சோழன் தான் பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கான், அவனை இப்போ வெளியே கொண்டு வந்தே ஆகணும், அவசரமாக 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது வானதி, அவன் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது பத்திரத்தை வைக்கிறவங்க இருக்காங்களா, கடையோட பத்திரத்தை கொடுத்து எப்படியாவது 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கலான்னு இருக்குன்னு சொல்ல, என்ன பாண்டி சொல்கிற, இந்த கடையே இப்போ தானே உன் பேருக்கு வந்திருக்கு, இந்த செட்டுக்கே நீ தான் ஓனர்னு பெருமையாக சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போவும் நான் தாண்டி ஓனரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இதோட கடை பத்திரத்தெல்லாம் கொண்டு வச்சு உன் அண்ணனை காப்பாற்றணும்லாம் அவசியம் இல்லை, உன் அண்ணன் பண்ணது தப்பு தானே, வேலை பார்க்குற இடத்துல இந்த பணத்தை திருடினது எவ்வளோ பெரிய தப்பு, அதுக்கான தண்டனை அவர் அனுபவிச்சு தானே ஆகணும்னு சொல்ல, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை வானதி அப்படின்னு வானதி கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வேகமாக போகவும் செஞ்சிடறாங்க. வானதிக்கு இது பெரிய ஒரு சங்கட்டமாகவும் கோபமாகவும் இருக்கு. இங்கே பணத்தை கொண்டு, அதாவது பத்திரத்தை அடகு வச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு நேராக கார் ஓனரை பார்த்து அந்த பணத்தை பாண்டி கொடுக்கவும் செய்கிறாங்க. சோழனை வெளியெடுக்கவும் செய்கிறாங்க. சோழன், பாண்டி, சேரன், பல்லவன் எல்லாருமே வீட்டுக்கு வந்த பிறகு இங்கே சோழனை எல்லாருமே திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. உன்னால் எப்படா இப்படி செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் வானதி கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு இந்த பொண்ணு என்ன வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம என்ன பேச போதோன்னு தெரியலேன்னு நடேசன் நினச்சிட்டு இருக்கும் போதே வானதி உள்ள வந்து, உங்களுக்கே நல்லா இருக்கா ப்ரோ, நீங்கள் செஞ்சது கொஞ்சமாவது நியாயமா, இப்படி உங்கள் நிலாவுக்காக பணம் கட்டணும்னா அதுக்கு வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கியிருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு இப்படி வேலை பார்க்குற இடத்துல போய் பணத்தை திருடி இருக்கீங்களே, அசிங்கமா இல்லை, பார்க்குறவங்களாம் என்னையும் சேர்த்து கேள்வி கேட்குறாங்க, எனக்கு இது எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்குது தெரியுமா, இந்த வீட்டுக்கு தானே நான் வந்து வாழணும், உங்களையெல்லாம் நம்பி இந்த வீட்டுக்கு என்னால் எதையுமே எடுத்துகிட்டு வர முடியாது போலையே, நாளை பின்ன ஏதாவது வேணும்னா இப்படி என்கிட்ட இருக்க பொருளை கூட நீங்கள் திருட ஆரம்பிச்சிருவீங்க போலன்ற ஒரு பயமாக எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்ல, வானதி எந்த நேரத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னா பாண்டி சொல்ல, நீ அமைதியாக இரு பாண்டி, நீ உன் குடும்பத்துக்காக என்னென்னமோ செய்கிற, உனக்காக நான் பேசக்கூடாதா, உங்களுக்காக பாண்டி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான், அவன் ஆசையாக வாங்கின கடையை கொண்டு அடமானம் வச்சுட்டு இப்போது அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து உங்களை காப்பாற்றி இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் செஞ்சுருக்கான், இதெல்லாம் தேவையா ப்ரோ எங்களுக்கு, இப்போ தான் நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம், இவனுக்கு இதை விட ஒரு பெரிய கார் கம்பெனிக்கே ஓனர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன், அதுக்கெல்லாம் அடித்தளமாக இருந்த இந்த கடையை கொண்டு அடமானம் வைக்க முடிவு பண்ணிட்டீங்களே, இப்போ உங்களுக்காக அடமானம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனை திட்டுறது மட்டும் இல்லாமல் நிலாவை பார்க்குறாங்க. ஏங்கா நீங்களாவது சொல்லக்கூடாதான், இப்போதைக்கு அவசியமாக நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சே தான் ஆகணுமா, நீங்கள் வசதியான இடத்துல வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க, அதே மாதிரி இங்கே இருக்குன்னு நினச்சா எப்படிக்கா முடியும், இங்கே இவங்க கிட்ட அவ்வளோ பணம் இருந்தால் அவங்களே ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்களா, அது வேற உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ண நினச்சா எப்படிக்கா, என்னக்கா அர்த்தம் இது, கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ மொத்தத்தையும் கறந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, என்ன வானதி பேசிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாம் கேட்க, ஆமாம் உங்கள் பக்கத்துக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் பணம் போட்டு தான் நாங்கள் இந்த ஷெட்டே நான் வாங்கினேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தான், இப்போ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே, இப்போ முழுக்க முழுக்க கடனாளியாக உட்காந்துருக்கிறது பாண்டி தானே, இந்த கடனெல்லாம் ஏன் தலையிலையும் பாண்டி தலையிலையும் தானே இந்த விழப்போகுது அப்படின்னு வானதி சொல்ல, இதை கேட்டதுமே நிலாவுக்கே கோபம் வருது. போதும் வானதி, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத, எப்போதுமே ஒருத்தவங்களை கடனாளி ஆக்கிவிட்டு அதில் சந்தோஷப்பட்டு இருக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது, 5 லட்ச ரூபா பணத்தை எப்படி எனக்கு திருப்பி கொடுக்குறதுன்னு தெரியும், ஒரே வாரத்தில் 5 லட்ச ரூபா பணத்தை என்னால் இங்கே பாண்டிக்கு கொடுத்து அவன் கடனை நான் அடைக்க முடியும். பாண்டியை பார்த்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வானதி ஏதோ பேசுகிறான்னா நீங்களும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல, இல்லை பாண்டி இவ்வளோ தூரம் இங்கே வானதி பேசினதுக்கப்புறமும் அந்த பணத்தினால நான் என் கம்பெனியில் போய் வேலை பார்த்தா எனக்கு அது நிம்மதியான வேலையை கொடுக்கவும் கொடுக்காது. சோழன் எனக்காக இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டார், அவர் பண்ணது தப்பு தானே தவிர எனக்காக பண்ணியிருக்காரு, அதை நினச்சி நான் சந்தோஷம்தான் படுவேன், அதனால் உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் அவரை அசிங்கப்படுத்தியோ கேவலப்படுத்தியோ திட்டமாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல, அது இவ்வளோ பெரிய விஷயத்தில் சோழனுக்கு கூட நிற்கிற நினச்சி சோழனே சந்தோஷப்படுறாங்க. பாருங்கள் சோழன், இந்த ஒரு தடவை சப்போர்ட் பண்ணி நிற்கிறேன்றதுக்காக திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அதுக்கு நீங்கள் அவர் காலில் விழுந்ததான் மன்னிப்பு கேட்கணும், முதல்ல உங்கள் ஓனரை போய் பார்த்து பேசுங்க அப்படின்னு சோழனை பார்த்து எல்லாம் சொல்லிட்டு வானதியையும் பார்க்குறாங்க.
ஒரு வாரத்தில் இந்த பணத்தை என்னால் உனக்கு திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல கொடுங்க அப்படின்னு வானதியை சொல்கிறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே பாண்டிக்காக நீ தான் எல்லாமே செஞ்ச மாதிரி இந்த வீட்டில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், பாண்டிக்காக நீ என்ன செஞ்ச? பாண்டி முதல்ல உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லும் போதே இல்லை இது வேண்டாம் தானே சொல்லி பேசினேன். இப்போ என்ன பாண்டியோடைய ஷெட்டு போச்சு கடை போச்சுன்னு இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்க. பாண்டி என்ன உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கானா? அப்படியெல்லாம் தான் எதுவுமே நடக்கலையும். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் முழு உரிமையை எடுத்துக்கிட்டு நீ பேசுகிறதெல்லாம் வேணாம் வானதி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்கிறாங்க. நடேசன் சொன்னதை கேட்ட உடனே வீட்டில் இருக்க அத்தனை பேரும் நடேசனை பார்க்க, என்ன பாண்டி பார்த்துட்டு இருக்க, உங்கள் அப்பா தெற்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இங்கே வானதி கோவப்பட, அவர் வாழ்க்கையிலே இன்னைக்கு சரியாக உருப்படியாக தான் பேசியிருக்காரு. நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்டு இருக்க? உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அன்னைக்கு அங்கே வந்து நின்று இருக்கேனா? உன் அண்ணன் தான் தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைச்சிட்டு ஊர் முழுக்க ரவுடித்தனை பண்ணிட்டு தெரியுறா. இதனால் எனக்கு ஏதாவது அசிங்கம்னு சொல்லி உன் வீட்டு வாசலில் வந்து நின்று சத்தம் போட்டிருக்கேனா? நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் திட்டுறாங்க. பாண்டியும் வானதியை திட்ட, நடேசனும் வானதியை திட்ட, வானதி அப்படியே அழுதுகிட்டு நிற்க. அப்போ பல்லவன்னு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் எங்களுக்கு எங்கள் அண்ணி தான் எல்லாமே, அவங்களுக்காக இந்த வீட்டை நாங்கள் விற்கக்கூட தயங்க மாட்டோம். ஆனால் பாண்டியண்ணா செஞ்சதில் தப்பே இல்லை. பாண்டியண்ணாவுக்கு நீங்கள் முறைப்படி இங்கே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா அப்போ பாண்டியண்ணா உங்ககிட்ட முறைப்படி எல்லாத்தையும் கேட்டு செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போது சோழன் அண்ணனை காப்பாற்றுறதுக்காக தானே இதெல்லாம் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்ல, பாண்டியும் எங்கள் வானதியை பார்த்து, அன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வந்து நினைப்போ 3 பேரும் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ஓடி வந்து எனக்காக உதவி செஞ்சாங்க. அப்படி இருக்கப்போ சோழன் என்னோட அண்ணன், அவன் ஜெயிலில் இருக்கட்டும்னு விட்டுட்டு நான் நிம்மதியாக வந்து இங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்ன இருந்தாலும் அவன் என் குடும்பத்தில் என்னோட அண்ணன், அவனை காப்பாற்ற நாங்கள் தானே முயற்சி பண்ணணும். தேவையில்லாமல் நீ எதுவும் செய்யாத வானதி. ஏன் உன் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுனா நீ துடிச்சு போக மாட்டியா? 1000 கோவம் இருந்தாலும் அவன் ஒன்றும் தானே சொல்லுவல்ல. ஏன் ஏன் அன்னைக்கு நான் அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டது கூட நீ என்கிட்ட வந்து எவ்வளோ சத்தம் போட்ட? அப்படி இருக்கும்போது சோழன் எனக்கு எல்லாம் செஞ்சுருக்கான். அப்படி இருக்கும்போது சோழன் எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கான். அவனுக்காக என் கடையை அடமானம் வச்சது ஒன்றே எனக்கு பெரிய விஷயமாவே தெரியலை. நீ இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதும் வானதி அப்படின்னு சொல்லிட்டு வானதியை திட்ட, வானதி அங்கேருந்து கோவத்தோட கிளம்புறாங்க அழுதுகிட்டே. நிலாவும் பாண்டியை பார்த்து, ஒரு வாரத்தில் எப்படி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் பாண்டின்னு சொல்ல, விடுங்கங்க நீங்கள் வேற எதுக்குங்க இதை சொல்லி மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு பாண்டி சொல்ல, என்ன இருந்தாலும் அதை நீ ஆசையாக ஆரம்பித்த செட்டு, அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, பணத்தை நானே திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்ல, இங்கே நிலாவும் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. சோழனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டில் வரவும் செஞ்சுருக்கு. ஆனால் சோழன் புரிஞ்சுக்கிற விஷயம், தான் மேலே இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் எவ்வளோ அக்கறையாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. இனிமேலாவது உருப்படியா இருடா, இனி இங்கே வயிற்று பொழப்புக்கு என்ன செய்ய போறேன், இனி யார்கிட்ட போய் வேலை தேட போறேன்னு நடேசனும் திட்டிட்டு போக சோழன் யோசனையோட கவலையோட நின்றுட்டு இருக்காங்க.